ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு வந்து 11th இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இங்கிலீஷ்ன்ற பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ். நீங்கள் ஈஸியாக உங்கள் டோட்டல் வந்து பூஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மற்ற 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜாம்லாம் நீங்கள் அவ்வளோவா புக் பேக்கில் பார்த்துருக்க மாட்டீங்க, மோனோட்டனஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிலது உங்களுக்கு சினனம்ஸ் ஆண்டனம்ஸில் புக்கிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ மைண்ட் செட்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அது அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஸோ கிளிப்பிங் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இடியம் ஃப்ரேசஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கல், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம், க்ரைட்டீரியானா க்ரைட்டீரியா, ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. சைக்காலஜினா ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர். ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங், கவர்மெண்ட்டு. அதே மாதிரி கொஷின் தி லெஃப்ட் சென்னை லாஸ்ட் வீக்னா டிடன்ட் தே. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 11th நல்லா படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12th இதே கிராமர் சேம் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ரிசியேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க. 4 யூனிட் நீங்கள் படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். ஸோ குரு saw the snake, he ran away. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 12th யூஸ் ஆகும். அதேமாதிரி ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வேர் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இஃப் யூ வேர் த பிஎம்னா அந்த வேர் தூக்கி முன்னாடி போட்டு அந்த இஃப் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. ஸோ அதே மாதிரி இஆர்சி பார்க்குறீங்க. இஆர்சியில் வந்து நீங்கள் வந்து போயம் நேமும் டைட்டிலும் போட்டு வச்சாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், இல்லாட்டி நீங்கள் படிக்கலை, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னா, ஸோ அந்த இஆர்சிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டைட்டிலும் ஆத்தர் நேமை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. எதுக்கு வரும்னு படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை போட்டிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ 2 4 மார்க், 6ல் 4 மார்க் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராவப் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற வழி, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆப்பிள் ஜூஸ். ஸோ ஆப்பிள் ஜூஸ்க்கு என்ன வேணும்? ஆப்பிள், ஸோ அந்த மாதிரி ஜாரு, இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதை எப்படி அரைக்கணும் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் 70 மார்க்ஸ் கீழே இருந்தால் பெருசாக உங்கள் பேப்பரை வந்து செக் பண்ண மாட்டாங்க பப்ளிக். உங்களுக்கு ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 85 90 எடுத்திருந்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் கொஷின் பேப்பர் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து கொஞ்சம் டஃப்பாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த 45A பார்க்குறீங்க, இதுக்கு நான் தனியாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யாருமே இதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட அந்த பயோடேட்டா போட்டு, ஸோ ஃப்ரம் டூவில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருங்க. ஃப்ரம் போட்டு உங்கள் அட்ரஸ் 2 போட்டு இதில் இருக்க அட்ரெஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பயோடேட்டா, அதுக்கு வந்து கண்டிப்பாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது வந்து 60 மார்க்ஸ் கீழே இருக்கவங்க 90+ எடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக எழுதி ஆகணும். ஸோ ஸ்பாட் தி எரர்ஸ் எழுதாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கலாம் முன்னாடி போய் பாருங்கள். அதே மாதிரி 46B ரொம்ப இம்பார்ட்டன்ட். 47ல் ஏ பி அட்டன் பண்ணாதீங்க. ஸோ பி அட்டன் பண்ணால் உங்கள் மார்க் போகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கொஷின் பேப்பரில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நிறைய மார்க் எடுத்தலாம். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை சேர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.